ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சேனல் பேட்டர்னில் தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே 10th ஜனவரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருந்துச்சு. அது ஃபால் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ட் ஹையும் பார்த்தீங்கன்னா சேம் லெவலாக ரியாக்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக நமக்கு ட்ரெண்ட் லைனில் இருந்து நல்ல புல்லிஷாக போன மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டே ஹையும் 10th டே சப்போர்ட்டு கிட்ட வந்து ஃபேக் பிரேக் அவுட் ஆகி ஒரு புல் பேக் எடுத்தது. ஸோ மறுபடியும் அந்த லெவலை நல்ல வால்யூமோட கட் பண்ணி 10th டேவோட 1 hour புல் பேக் லெவல் கிட்ட மார்க்கெட் வந்துச்சு. ஸோ அந்த லெவல் வர்றதுக்கு முன்னாடியே என்னோடய எக்ஸ் பேஜில் வந்து நான் அந்த லெவலை வந்து நல்ல வால்யூமாக பிரேக் ஆனால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு ஹை போகும். அப்படி இல்லைன்னா இஃப் நாட் அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரத்துக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் வந்து ஒரு 10-15 11 o'clock வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னோடய எக்ஸ் பேஜில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லெவலில் இருந்து பிரேக் அவுட் ஆகாமல் கீழே தான் வந்துருச்சு. ஸோ கீழே எங்கே வந்ததுன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு புல் பேக் எடுத்த லெவல்லையே வந்து மார்க்கெட் வந்து அழகாக ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தது. ஸோ அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து கீழே போகும். ஆனால் பிரேக் ஆகாமல் அடுத்த லெவலை நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வால்யூம் பிரேக் அவுட்டு கொடுத்துருந்தது. ஸோ அந்த 1 hour புல் பேக்குக்கு அப்புறம் நல்ல ஒரு வால்யூம் பிரேக் அவுட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்த லெவல் நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த ஒரு 1 hour புல் பேக் லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு போகணுன்னா அடுத்ததாக நமக்கு மார்க்கெட் வந்து ஹையர் ஹை பண்ணால் மட்டும்தான் போகும். ஸோ அந்த புல் பேக் லெவலுக்கு அப்புறம் நமக்கு வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 5 மினிட்ஸ் ரிஜெக்ஷன் அந்த லெவலில் இருந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ 5 மினிட்ஸில் ஒரு புல் பேக் இருக்குது, அந்த லெவலில் இருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நான் மார்க்கெட் ரன் ஆகும்போதே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேட்லேயும் வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகி அங்கேருந்து கீழே விழுந்தது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்து மேலே அப்படியே ஹை போச்சுன்னா ஹையர் ஹை பண்ணி நல்லா மேலே போகணும் வால்யூமாக. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹை, அடுத்த ஒரு ஹை, அதுக்கடுத்த ஒரு ஹை, அதுக்கடுத்தது ஹை நமக்கு இங்கே வரணும். ஸோ இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறையவே இருக்குது. இந்த லெவலில் இருந்து நல்லா கட் ஆகி மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகி நிறுத்திடுவாங்க. ஸோ அதுக்கடுத்தது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த லெவலை கட் பண்ணி மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல க்ளோஸ் வச்சு நிறுத்திட்டாங்க. ஸோ இனி அடுத்த ஹையர் நமக்கு ஹையர் ஹை பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் நல்லாவே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வந்ததுன்னா நமக்கு அந்த சப்போர்ட் லெவலில் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அடுத்த ஹை வச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலில் நமக்கு ஆன அந்த வால்யூம் பிரேக் அவுட்டு தான் அடுத்தது நமக்கு வந்து புதுசாக ஒரு டே ஐ வந்து நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ மார்க்கெட் முடிஞ்சு நமக்கு அந்த சப்போர்ட் லெவல் வந்து இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து நாளைக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகுதா, ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்றைக்கி உள்ள டே ஐ ப்ளஸ் வந்து இந்த ட்ரெண்ட் சேனலோட
ஹை இருக்குது. ஸோ அந்த கட் பண்ணால் அடுத்தடுத்த வால்யூமாக மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ ஒரு வேளை மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த லெவல்லையே நமக்கு வந்து ஒரு கேப் அப் ஆன மாதிரி இருந்துட்டு அப்படியே கீழே வரதுக்கான பாசிபிளும் நிறைய இருக்குது. ஸோ நெகட்டிவ் இல்லாமல் நமக்கு மேலும் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளோட ரேட். ஸோ நேற்று வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபாலிங் வெஜ் இருந்ததுன்னா நல்ல ஒரு வால்யூம் பிரேக் அவுட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வால்யூம் பிரேக் அவுட் இருந்ததுன்னா மார்க்கெட் அடுத்து நமக்கு ஹையர் ஐ பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால்யூம் பிரேக் அவுட் வந்து நமக்கு மேலே சைடு தான் நமக்கு பிரேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி கீழ் லெவலில் நம்ம கட் பண்ணாமல் மார்க்கெட் நல்லாவே மேலே தான் போச்சு. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி ரியாக்ட் ஆகி ஹையர் ஐ ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகி ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட் லைன்லேயே வந்து நமக்கு டபுள் டாப் பண்ணி ரிஜெக்ஷன் ஆகி லோவரை ஃபார்ம் ஆகி கீழே போய்கிட்டே தான் இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் இருந்தால் மட்டும்தான் புட் ஆப்ஷன் வந்து நமக்கு ஒரு வால்யூமாக மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் பொறுத்தளவு வீக்கராக தான் இருக்குது. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.